நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இது என் உடல், இது என் இரத்தம். என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். முதல் வான்விருந்து விழா, முதல் நற்கருணை விழா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் 50க்கு 3 குழந்தைகள் குறைய 47 குழந்தைகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக உண்ணவும் பருகவும் முன் வந்திருக்கின்றார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய அனைத்து அருள் தந்தைகள் சார்பாகவும் அருள் சகோதரிகள், உங்களுக்கு மறையறிவை கொடுத்த அந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், பங்கு இறைமக்கள், உங்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவரின் சார்பாக உங்களை மனதார இன்றைய நாளில் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். பிரியமான பெற்றோர்களை, கடந்த நாட்களில் இந்த புதன்மை வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் நான் எனது பள்ளியினுடைய அலுவலகத்திலிருந்து கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தபோது நீங்கள் இந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வருவதை பார்த்தபொழுது ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, ஆச்சரியப்பட வைத்தது. நேரத்தோடு வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கே விட்டு சென்றீர்கள். எவ்வளவு பணிகள், எவ்வளவு அலுவலர்கள், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த தங்களுடைய பிள்ளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற இருக்கின்றார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு அந்த மறை அறிவை கொடுக்க வேண்டும், இறை ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு பணிகளுக்கு மத்தியிலும் வேலைகளுக்கு மத்தியிலும் அந்த நேரத்தோடு அந்த குழந்தைகளை காலையில் அழைத்து வந்து இங்கே விட்டு சென்றதை நான் கண்கூடாக பார்த்தேன். அதே போன்று சரியாக மதியம் 1 மணிக்கெல்லாம் நீங்கள் மீண்டும் அவர்களை அழைத்து சென்றது நேரத்தோடு வந்து அவங்க பிள்ளைகளுக்காக காத்திருந்து அந்த மறைக்கல்வி வகுப்பு முடிகின்ற வரை காத்திருந்து அந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் அழைத்து சென்றதையும் கூர்ந்து கவனித்தேன். எனவே நீங்கள் காட்டிய இந்த ஆர்வம், இந்த ஆசை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இருப்பதை பார்த்தபோது மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றோடு முடிந்துவிடுமோ என்ற ஒரு அச்சமும் பயமும் இருக்கின்றது, ஒரு ஐயம் இருக்கின்றது. இது தேய்பிரையாக மாறிவிடுமோ? இந்த விழா முடிந்த பின்பு அந்த கவனிப்பு, அந்த அக்கறை, அந்த ஆசை, அவர்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இவையெல்லாம் தேய்பிரையாக மாறிவிடுமோ என்ற ஒரு கேள்வியும் ஒரு அச்சமும் ஒரு பயமும் இருக்கின்றது. அது மாறிவிடக்கூடாது. அது முழு நிலவாக பௌர்ணமியாக எப்பொழுதுமே ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும். எனவே இவர்களுக்கு அந்த இறை ஞானம், மறை அறிவு, நமது வேதத்தினுடைய, நமது கிறிஸ்துவ மதத்தினுடைய சாரம்சம், அடிநாதம், அடித்தளம் இவர்கள் பெற்ற அந்த மறைக்கல்விதான். ஆசிரியர்கள் தொண்டை கிழியே எவ்வளோ சத்தம் போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரதரு, மறைக்கல்வி ஆசிரியர்கள்லாம் அங்கே என்னுடைய பள்ளி அலுவலகத்துக்கு கேட்டது. அவ்வளோ சத்தமாக நமது சமயம், நமது வேதம், இறை அந்த அறிவு, மறை அறிவை நம் பிள்ளைகளுக்கு, நமது விவிலியத்தினுடைய சாரம்சமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தொண்டை கிழிய அவர்கள் தியாகம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் இப்போ வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. எனவே நாம் மனதார அந்த மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அருட்சகரையும் மனதார வாழ்த்துவோம். ஏன் என்று சொன்னால், இனிமேல் நாம் படிக்க போவது அல்லது பள்ளியில் படிக்கக்கூடிய மறைக்கல்வி அல்லது சண்டே கேடிசன், ஞாயிறு மறைக்கல்வி, இவையெல்லாம் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அடிப்படையான விசுவாசம், அடிப்படையான நம்பிக்கை, அடிப்படையான மறை அறிவு இந்த புதுநன்மை வகுப்பு தான். 3 கடவுள் கொள்கை, விசுவாச பிரமாணம், கர்த்தர் கற்பித்த ஜெபம், மங்கள வார்த்தை ஜெபம், நற்கருணை என்றால் என்ன, அருட்சாதனங்கள், பாவம் என்றால் என்ன, இன்னும் பல அடிப்படையான படிப்பினைகளை இந்த பிள்ளைகள் என்று பெற்றிருக்கின்றார்கள். எனவே மறையறிவை என்று பெற்றிருக்கின்றார்கள்.
இனிமேல் அவர்கள் படிக்க போதெல்லாம் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான், விரிவாக்கம் தான். எனவே அடிப்படையாக இந்த பிள்ளைகள் அதை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறுவதற்காக முன் வந்திருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த குழந்தைகளுக்காக இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை என்றாலே கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாவை நாம் மறந்துவிட முடியாது. அவருடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நற்கருணை தான் அவருக்கு பலத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்து அந்த பிறரன்பு பணியை செய்வதற்கு, இரக்க செயலை செய்வதற்கு, பிறநல அந்த பணிகளை செய்வதற்கு உதவியாக இருந்தது எதுவென்று சொன்னால் நற்கருணை தான். அவர்கள் உலகில் மிக உயரிய விலைமதிப்பில்லாத பரிசு, நோபல் பரிசை பெற்றார்கள். அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் தொழுநோயாளிகள், இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட அனைத்து சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்களை எல்லாம் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். எனவே அதற்காக, அந்த பிறரன்பு செயலுக்காக, இரக்க செயலுக்காக, பிறநல உதவிகளுக்காக அவருக்கு நோபல் பரிசை இந்த உலகம் கொடுத்தது. எனவே அந்த நோபல் பரிசை பெற்ற அவரை அல்பேனியா நாட்டிற்கு அழைத்தார்கள். அவர்களை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்தார்கள். அப்பொழுது அன்னை தெரசா அவர்கள் அந்த அல்பேனியா நாட்டிற்கு விமானத்தின் மூலமாக சென்றார். அவரை அழைத்த போது அந்த அழைப்பாளர்கள், அந்த விழாவை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வர வேண்டும், ஏனென்றால் இது கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். எனவே இங்கு கிறிஸ்துவை பற்றியும் இயேசுவை பற்றியும் நற்செய்தியை பற்றியும் கிறிஸ்தவத்தை பற்றியும் நீங்கள் பேசவே கூடாது. மற்ற பணிகளை பற்றி உங்களுடைய பணிகள், எதற்காக நீங்கள் இந்த உலகில் உயரிய விருதான நோபல் பரிசை கொடுத்தார்கள், என்னென்ன பணிகள் செய்தீர்கள், அதை பற்றி நீங்கள் பேசலாம், ஆனால் இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டு தான் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அவர் அங்கே அந்த அல்பேனியா நாட்டிற்கு செல்கின்றார். விமானத்திலிருந்து இறங்கிய உடனே மீண்டுமாக அவர்களுக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் பேசாதுங்க, சமயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ இயேசுவை பற்றியோ நற்செய்தியை பற்றியோ நற்கருணை பற்றியோ எதை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது என்று அவருக்கு மீண்டுமாக அந்த கோரிக்கையை விடுத்தார்கள். அப்போது அவர்கள் மௌனமாக சிரித்து கொண்டே இருந்தார்கள். அப்போ கேட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு கண்டிஷன் கொடுக்குறோம், நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவர் மிக அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். நான் இந்த அல்பேனியா நாட்டிற்குள் விமானத்தில் வந்து இறங்கிய போது நற்கருணை ஆண்டவரை என் கரங்களில் தாங்கி வந்தேன். இயேசு இந்த நாட்டிற்குள் நுழைந்து விட்டார். நற்கருணை ஆண்டவர் இந்த நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து விட்டார். கிறிஸ்தவமும் நற்செய்தியும் இந்த நாட்டிற்குள் மண்ணுக்குள் நுழைந்து விட்டது. இனிமேல் நீங்கள் என்ன கட்டுப்பாடு போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை நான் தாங்கி வந்திருக்கின்றேன், நற்கருணை ஆண்டவரை நான் எடுத்து வந்திருக்கிறேன். எனவே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய எந்த கண்டிஷனை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு அற்புதமான பதிலை கொடுத்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அற்புதமாக வாழ்க்கையை பற்றி அவர்கள் சொல்கின்ற பொழுது, வாழ்க்கை என்பது இறுதி மூச்சு வரை வாழ்வது அல்ல வாழ்க்கை, மாறாக மற்றவருடைய மனதில் பிடிக்கும் வரை வாழ்வதுதான் வாழ்க்கை. முதல் வான்விருந்து விழா, மனிதன் மனிதனுக்கு விருந்து கொடுக்கின்றான். நமக்கு தெரிந்தவங்க சொந்தக்காரங்க இன்னைக்கு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா விசேஷமாக அறுசுவை உணவு, நம்ம உணவு கொடுக்கின்றோம், பார்த்து பார்த்து சமைக்கின்றோம். காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறோம், இன்னும் நிறைய நான் வெஜ் நாம் போய் வாங்கிட்டு வந்து அந்த நமக்கு வரக்கூடியவர்களுக்கு நன்றாக சுவைத்து கொடுக்க வேண்டும் என்று மனிதன் மனிதனுக்கு உணவை சுவையான உணவை கொடுக்கின்றான். அது உடலுக்கான உணவு, வயிற்றுக்கான உணவு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்கு ஒரு உணவை கொடுக்கின்றார். அது வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இயேசு கொடுக்கக்கூடிய உணவு ஏதோ மளிகை கடைக்கு சென்று வாங்கி வரக்கூடிய பொருள் அல்ல, ஏதோ சிக்கன் சென்டருக்கு சென்று வாங்கி வரக்கூடிய அந்த மாமிச உணவு அல்ல, மாறாக நான் என் தசையை உங்களுக்கு உணவாக கொடுக்கின்றேன். இது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு. தன்னையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உணவாக கொடுக்கின்றார். தனது சதையை உணவாக கொடுக்கின்றார். தனது இரத்தத்தை நமக்கு உணவாக பானமாக கொடுக்கின்றார். எனவே இன்றைய நாளில் இந்த 47 பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய
உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற இந்த நல்ல நாளில் நற்கருணை என்று நாம் சொல்கின்ற பொழுது முதலில் அதை நம்ப வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் பிற சபைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம் நற்கருணை. உயிருள்ள தேவன் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம் அந்த நற்கருணை. எனவே அந்த நற்கருணை முதலில் நாம் நம்ப வேண்டும். Christ is to be believed. It should be believed. அது நம்பப்பட வேண்டிய ஒன்று. நம்ப வேண்டும். இயேசு வாழ்கின்றார், இயேசு உண்மையாகவே வாழ்கின்றார், அவருடைய பிரசன்னம் 100% அந்த நற்கருணையில் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். எனவே நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது. அதற்கடுத்தபடியாக நற்கருணையை இது கொண்டாடப்பட வேண்டிய Christ is to be celebrated. It should be celebrated. ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நற்கருணை கல்வாரி பலி. இயேசு நிகழ்த்திய அந்த கல்வாரி பலியை ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பலிபீடத்தில் நாம் நிகழ்த்துகின்றோம். எனவே இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. எனவே ஒவ்வொரு நாளும் இதை ஆசையாய் நாம் பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். நேற்று தினத்தில் அற்புதமாக குழந்தைகள் அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை செய்தார்கள். அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை செய்கின்ற பொழுது இவர்களுக்கு எவ்வளவு அந்த மறைக்கல்வி கொடுத்தார்கள் என்பதை அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் பக்தியோடு நற்கருணை முன்பாக எவ்வளவு நேரம் ஜெபிச்சாங்க. பிள்ளைங்க பார்ப்பதற்கு ஏதோ விண்ணகத்தில் இருப்பதை போன்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த பிள்ளைகள் அவ்வளோ நேரம் மோட்சத்தில் வானதூதர்கள் ஜெபிப்பதை போன்று அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் போயிட்டு எவ்வளோ நேரம் லூர்து மாதா சுரூபத்துக்கு முன்னாடி முழந்தால் படிட்டு ஜெபித்தார்கள். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு குழந்தை பார்த்தோன்னா இருக்கிற எல்லா சுரூபத்துக்கும் போகுது, எல்லா சுரூபத்துக்கும் போயிட்டு ஜெபிக்குது. எவ்வளோ ஒரு ஆசை, ஆவல், ஒரு பக்தி, ஒரு விசுவாசம். எனவே இந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கடுத்தபடியாக நற்கருணை வாழப்பட வேண்டிய ஒன்று. It is to be lived. Eucharist is to be lived. நாம் நமது வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். நாம் உண்ணக்கூடிய உணவு நமது சதையாக மாறுகின்றது, நாம் உண்ணக்கூடிய உணவு நமது இரத்தமாக மாறுகின்றது. எனவே இயேசுவை நாம் உட்கொள்கின்ற பொழுது இந்த சதை இயேசுடைய சதையாக மாற வேண்டும். நம் உடலில் ஓடுகின்ற அந்த இரத்தம் இயேசுடைய இரத்தமாக மாற வேண்டும். அது மாறுவதுதான் இந்த முதல் வான்விருந்து விழா. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, உறவுகளே, அன்பார்ந்த இறைமக்களே, என்னுடைய பிள்ளையினுடைய சதை இயேசுடைய சதையாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வுதான் இன்றைய விழா. என் குழந்தையினுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தம் இயேசுடைய இரத்தமாக மாறக்கூடிய விழாதான் இந்த வான்விருந்து விழா, முதல் விருந்து விழா. எனவே நமது பிள்ளைகளை நாம் இயேசுனுடைய குழந்தையாக பார்க்க வேண்டும். நற்கருணையை தாங்கிச் செல்லக்கூடிய நற்கருணை பேழைகளாக இன்றைய நாளில் இருந்து நீங்கள் நற்கருணை பேழை என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல, இன்றைய நாளில் இருந்து என் குழந்தையும் நற்கருணை பேழையாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. இயேசுவை என் குழந்தை தாங்கி இருக்கின்றது. என்னுடைய குழந்தை என்னுடைய உடல் இயேசுனுடைய உடல், என் குழந்தையினுடைய உடலில் ஓடுகின்ற இரத்தம் இயேசுடைய இரத்தம். எனவே என் குழந்தை இயேசுவின் மறு கிறிஸ்துவாகும், இயேசுவை தாங்கிச் செல்லக்கூடிய நற்கருணை பேழையாக மாறுகின்றது. எனவே அந்த நற்கருணை பேழையை நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களாகி உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதை உணர்வோம். எனவே இன்றைய நாளிலிருந்து நம் குழந்தைகள் நற்கருணை பேழைகள். ஆம்.